என் அன்பு தங்கமே, அவ்வளவு எளிதாகவெல்லாம் இந்த வராகி என்னுடைய பாதத்தினை யாராலும் தொட்டுவிட முடியாது. உன் கண்களில் அம்மாவின் பாதம் பட்டது என்றால் சட்டென்று என் பாதத்தினை நீ தொட்டுவிடு. நிச்சயமாக இன்று இரவுக்குள் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடந்தே தீரும். அதை இந்த வராகி நடத்தி காட்டுவாள் என்கின்ற நம்பிக்கையோடு என் பாதத்தினை தொட்டுவிட்ட பிள்ளைகளுக்கு மட்டுமே சாத்தியம் என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது. என் குழந்தை, ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற விஷயங்கள் உன்னால் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு எண்ணிலடங்காத மாற்றங்களையும் அதிசயங்களையும் உன் கண் முன்னால் நடத்தி கொண்டிருக்கின்றது. இன்று இது நடக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லையே, இன்று இப்படி ஒரு விஷயம் நடந்துவிடும் என்று நாம் யோசிக்கவில்லையே என்று சொல்லி, என் பிள்ளை, நீ எண்ணுகின்ற அளவிற்கு உன் வாழ்க்கையில் அத்தனை திருப்பங்கள் நடந்திருக்கின்றது. சில திருப்பங்கள் உனக்கு வேதனையையும் கொடுத்திருக்கின்றது. சில திருப்பங்கள் என் பிள்ளையை இந்த வாழ்க்கையிலிருந்து மீண்டு வர முடியாத அளவிற்கு வேதனையிலும் தள்ளி இருக்கின்றது. இன்பத்தையும் துன்பத்தையும் ஒரு சேர கடந்து வர நினைக்கின்ற உன் வாழ்க்கையில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே இந்த வராகி என்னுடைய பார்வையில் நடந்து கொண்டிருக்கின்றது. இனி ஒரு நாளும் என் பிள்ளைக்கு கஷ்டம் இல்லை என்று அம்மா ஒரு நாளும் சொன்னது கிடையாது. நான் உனக்கு கஷ்டம் இல்லை என்று சொல்கிறேன் என்றால் நீ கடந்து வருகின்ற விஷயங்கள் எல்லாமுமே அதற்கு ஏற்றது போல உனக்கு நன்மைகளை கொடுப்பதற்காக வருகின்றது என்பதைத்தான் நான் சொல்கின்றேன். என் பிள்ளையே, எல்லா விதமான இன்பங்களையும் துன்பங்களையும் பார்த்துவிட்ட உனக்கு இனி வாழ்க்கையில் கிடைப்பது ஒவ்வொன்றும் பேரதிசயமாகத்தான் இருக்கும். ஏனென்றால் கஷ்டத்தை எல்லாம் கடந்துவிட ஒரு மனது வேண்டும். எல்லோராலும் அது எளிதில் முடியாது. யார் நினைத்தாலும் அதை செய்ய முடியாது. ஏதாவது ஒரு விஷயம் ஒருவரை ஒருவர் வாழ்க்கையில் நிச்சயமாக வாழ வேண்டும் என்று சொல்லும். ஒரு சிலருக்கு அதுவே வாழ விடாமல் தள்ளிவிடும். உன் வாழ்க்கையில் அப்படி நடந்திருக்கின்ற ஒரு விஷயம் இன்று உன்னை எந்த நிலைக்கு அழைத்து சென்றிருக்கிறது என்பதனை நீ பார்க்க வேண்டிய கட்டாயம் உனக்கு வந்துவிட்டது. எல்லாவற்றிற்கும் காரணம் இந்த வராகி என்னுடைய பாதத்தினை நீ தொட்டதுதான். அம்மாவின் பாதத்தை தொட்ட பிள்ளைக்கு வாழ்க்கையில் அதிசயம் நடந்துதானே ஆக வேண்டும். இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் எல்லாம் தொடரத்தானே வேண்டும். நீ இத்தோடு நம் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று ஓர் மூலையில் அமர நினைத்த நேரத்தில் இந்த வராகி உன் கண் முன்னால் தோன்றி இருந்தேன் அல்லவா? அம்மா எக்காரணம் கொண்டும் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கான நிம்மதியை கொடுக்க ஏற்படுத்திய பல முயற்சிகள் இப்பொழுது ஏறக்குறைய வெற்றியின் பாதையில் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் நீ என்னை தேடி வந்து என்னை தொட்டதற்கு பலனும் உனக்கு கிடைக்கத்தான் போகின்றது. நல்ல மாற்றம், நல்ல திருப்பம் என்று இவை எல்லாமுமே உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக வாழ வைக்கும். எந்த நேரத்தில் என் பிள்ளை இந்த வாழ்க்கையின் துன்பத்தை எல்லாம் கடந்து நாமும் வாழ்வோம், நமக்கும் வாழ்க்கை உண்டு என்று நினைத்தாயோ, அந்த நொடியே உனக்கான அத்தனையும் உன் கைகளில் வந்து சேர ஆரம்பித்து விட்டது. குறிப்பாக என் பிள்ளைகளினுடைய மனதில் இருக்கின்ற முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அம்மா நம்மோடு இருக்கிறாளா இல்லையா? நம்மோடு பேசுகிறாள், ஆனால் அதில் நமக்கு எந்த பலனும் இல்லை என்று யோசிக்கின்ற பிள்ளைகள் நிறைய பேர். என் குழந்தையே, யாரால் என் வாக்கினை கேட்கும் பொழுது உணர்வுகள் உணர முடியவில்லையோ, யாரால் நான் இருக்கிறேன் என்பதனை புரிந்து கொள்ள முடியவில்லையோ அவர்களுக்கு இப்பொழுது நல்ல நேரம் இல்லை என்று அர்த்தம். அதாவது அவர்களுக்கான நேரம் இப்பொழுது ஆரம்பிக்கவில்லை என்று அர்த்தம். எப்பொழுது உனக்கான நல்ல நேரம் ஆரம்பிக்கின்றதோ, எப்பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷம் நிலைத்து நிற்கின்றதோ, அந்த நேரம் இந்த தாயானவள் இருப்பதை நீ உணர்ந்து கொள்வாய்.
நான் உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நீ புரிந்து கொள்வாய். அதனால் அம்மாவை உணர்ந்து விட்டாய் என்றால் கவலையே வேண்டாம். உன் வாழ்க்கையில் உனக்கு நன்மைகள் நடக்கப் போகிறது என்ற அர்த்தம். இந்த வாழ்க்கை நீ கேட்ட விஷயத்தை எல்லாம் உன் கைகளில் கொடுக்கப் போகிறது என்ற அர்த்தம். நீ எதிர்பார்த்து நின்ற விஷயங்கள் எல்லாமுமே உனக்கான முழுமையான மனநிறைவை கொடுக்கப் போகிறது என்ற அர்த்தம். இந்த வாழ்க்கை இப்பொழுது இருப்பது போல எப்பொழுதும் இருக்கும் என்று எண்ணி விடாதே. இந்த சூழ்நிலைகள் எல்லாம் சர்வ நிச்சயமாக உனக்கு மாற்றத்தை கொடுக்கும். இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கான மனநிறைவை நிச்சயமாக கொடுக்கும். எந்த காலத்தில் உனக்கு நன்மைகள் நடக்கும் என்று நீ துணிந்தாயோ அந்த காலம் உனக்கு வந்துவிட்டது என்றால் எல்லாமுமே தானாக உன் வாழ்க்கையில் நடக்க தொடங்கிவிடும். சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை என் பிள்ளை நீ மறந்து விடாதே. இந்த இன்பமும் துன்பமும் கலந்த வாழ்க்கையில் உனக்கென்று நான் தருகின்ற இந்த நல்ல விஷயங்கள், இந்த நன்மைகள் என்று இவை எல்லாமுமே உன்னை ஆட்டி படைத்தது இத்தோடு நின்று போகும். இனி உனக்கு உண்மையான அனுபவங்கள் எல்லாம் கிடைக்க தொடங்கும். யாரால் நீ இத்தனை வேதனைப்பட்டாயோ, யாரால் இந்த வாழ்க்கையில் உனக்கு இத்தனை சோதனைகள் வந்ததோ அவர்கள் எல்லாமே தானாகவே உன்னை விட்டு விலகி சென்று விடுவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளை, நீ புண்ணியங்களை சேர்க்க சேர்க்க வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைக்க நினைத்த அத்தனை பேருமே விலகி ஓடுவார்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் குழந்தை, இந்த நேரம் நான் உன் வாழ்க்கையில் வருகின்ற இந்த நொடி உனக்கான அத்தனை நன்மைகளும் உன் கைகளில் வந்து சேரப்போகின்ற நொடி. இத்தனை கஷ்டத்திலும் இருந்து என் பிள்ளை மீண்டு வந்து உன்னுடைய சந்தோஷத்தை நீ தெளிவாக பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது. எப்பேற்பட்ட துன்பங்களையும் கடந்து வாழ வேண்டிய நிலை உனக்கு வாழ்க்கையில் வந்து விட்டது. அம்மாவின் பாதத்தை தொட்டதும் உனக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கும் அல்லவா? இந்த நம்பிக்கை உன்னை நிச்சயமாக வாழ்க்கையில் உயர்த்தி செல்லும். உன்னை இதைவிட சிறப்பான ஒரு வாழ்க்கையை நோக்கி அழைத்து செல்லும். யாருக்காகவும் என் பிள்ளை எதையும் இழந்து விட்டதாக எண்ணி வருந்தாதே. இந்த நிலையும் உன் வாழ்க்கையில் கடந்து போகும். இப்பொழுது எந்த ஒரு விஷயத்திற்காக ஆசைப்பட்டு உன் வாழ்க்கையின் பாதியை தொலைத்தாயோ அவையெல்லாம் மீண்டும் உன்னிடமே வந்து சேரும். என்னுடைய வாக்கினை கேட்கின்ற என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் ஏற்பட போகின்ற மாற்றங்களை எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் அல்லவா? நீ எப்பொழுதுமே உன்னுடைய மனதால் மிகுந்த வேதனைப்பட்டு தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் சிந்தித்து கொண்டிருக்கின்றாய். இந்த சிந்தனைகள் எல்லாம் உனக்குள் இருந்து நீங்க வேண்டும் என்றால் என் பிள்ளை, இந்த வாழ்க்கையை நீ மிகவும் அதிகமான கவனத்தோடு காப்பாற்றி கொள்ள வேண்டும். தேவையில்லாத மனிதர்கள், தேவையில்லாத சிந்தனைகளை விதைக்கின்றவர்கள் என்று இவர்களிடத்தில் உன்னுடைய கவனம் அதிகமாக செல்லாமல் இவர்களிடத்திலிருந்து ஒதுங்கி நின்று உனக்கான நல்ல விஷயங்களை பெற்றுக்கொள்ள நீ எப்பொழுதும் தயாராக இருந்து விட்டால் போதும். எதிர்வருகின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளுமே உன்னை வாழ வைத்துவிடும். வரப்போகின்ற நாட்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நாட்களாக நிச்சயமாக இருக்கும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நொடி, இந்த நேரம் உன் வாழ்க்கை உனக்கு தருகின்ற அற்புதங்கள் ஒவ்வொன்றுமே இனி உன்னை வாழ வைக்க நிச்சயமாக முன்னே வந்து கொண்டிருக்கின்றது. நீ எப்பொழுதும் உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் நமக்கு வருவதை எதிர்கொள்ள வேண்டும் என்கின்ற நம்பிக்கையோடும் நின்று கொண்டிருக்க வேண்டும். சோர்ந்து படுத்திருந்தால் உன் வாழ்க்கையும் படுத்து கொள்ளும். வராகியின் அன்பு உன்னோடு இருக்கும் பொழுது என் பிள்ளை எந்த ஒரு காரணத்திற்காகவும் இந்த வாழ்க்கையில் இருந்து ஒரு அடி கூட பின்வாங்கி நின்று விடாதே. நான் அல்லவா உன்னை தூக்கி நிறுத்துபவள், நான் அல்லவா உன்னை கரை சேர்ப்பவள். அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு கவலை எதற்கு? இந்த வாழ்க்கையில் இனி நடப்பது அத்தனையும்
உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். எல்லா விஷயங்களிலும் இருந்து என் பிள்ளையினுடைய வாழ்க்கையை நான் காப்பாற்றி கொடுப்பேன். என் அன்பு தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.